டொராங் உலக மக்களுக்கு தமிழ் பெண்ணின் அன்பு வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் போட்ட கோலம் இது. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி காலையிலேருந்து விலாக் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டைனிங் டேபிள் லன்ச் ரெசிபின்னு பார்க்க போகிறீங்க. இதுதான் எங்கள் வீட்டோட முன்பகுதி. எங்கள் வீட்டில் முதல்ல ஹாலில் விநாயகர் இருப்பார். இன்றைக்கி கிச்சன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். மற்றவங்களுக்கு உப்புமா செஞ்சுட்டு எனக்கு ஒரு சுண்டலும் ஆப்பிளும் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டேன் நான். இப்படி தான் எங்கள் வீட்டு கிச்சன் இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு கிச்சனு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு பூஜை போட போகிறதுனால நான் நைட்டே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதோட கிளிப்பிங்ஸும் நான் கூட சேர்த்துருக்கேன். அதையும் பாருங்கள். இப்படி தான் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் கிச்சன் இது. எல்லாமே இந்த சமையல் மத்தியானத்துக்கு மட்டும் செஞ்சேன். அது என்னன்னு பார்க்கலாம். ஈவினிங் பூஜைக்கு நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். நிறைய சாமிங்கள்லாம் வந்ததுனால சபரிமலைக்கு போகிறவங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் கன்னி பூஜைன்றதுனால என் பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் மலைக்கு போகிறது முதல் வருஷம். அதனால் கன்னி பூஜை போட்டிருக்கோம். அதோட வீடியோவும் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள். எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. எப்படி இருக்குது சென்ஸ். எனக்கு மீனாட்சி அம்மன் ரொம்ப பிடிக்குன்றதுனால கிச்சனில் எப்பயுமே அம்மன் இருக்கும். இதுதான் என்னோட மார்னிங் டிஃபன். கொஞ்சம் சுண்டல் ஆப்பிளும். இது மத்தியானத்துக்கு செஞ்ச சாப்பாடு. வெள்ளை சோறு, கீரை குழம்பு, புதினா துவையல், கேரட் போட்ட சிறுபருப்பு கூட்டு, கருணக்கிழங்கு தொக்கு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் லன்ச் ரெசிபி. சமையல் பண்ணி சாமிங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற சாமிங்க, என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால சபரிமலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாழை இலையில் பரிமாறியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் லன்ச் ரெசிபி. இதுக்கப்புறமா வர வீடியோ சபரிமலைக்கு பூஜை போட்ட கன்னி பூஜை போட்ட கொஞ்சம் வீடியோவை நான் போட்டிருக்கேன். பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துளசி மணி மார்பனே தூய மணி கண்டனே துன்பங்கள் தீர்ப்பவனே ஐயனே எங்கள் ஐயப்பனே சுவாமியே பொன்னாவரணம் அணிந்த பொன்னம்பல வாசனே
பொன்னாபரணம் அணிந்த பொன்னம்பலவாசனே பொல்லாவினையை வில்லால் அடிப்பவனே ஐயனே எங்கள் ஐயப்பனே சுவாமியே சரணையப்பா. சபரிகருள் புரிந்தவனே சஞ்சலங்கள் தீர்ப்பவனே சாஸ்வதமானவனே சரணகோஷ பிரியனே எங்கள் ஐயப்பனே சுவாமியே சரணையப்பா. சபரிகருள் புரிந்தவனே சஞ்சலங்கள் தீர்ப்பவனே சாஸ்வதமானவனே ஐயனே எங்கள் ஐயப்பனே சுவாமியே சரணையப்பா. பொன்னழகு மேனியனே கண்ணழகில் கவர்ந்தவனே பொன்னழகு மேனியனே கண்ணழகில் கவர்ந்தவனே சதா தவசூலத்தில் சின்முத்திரை காட்டி சபரியில் அமர்ந்தவனே ஐயனே எங்கள் ஐயப்பனே சுவாமியே சரணையப்பா. விரதம் இருந்து இருமுடி சுமந்து சபரிக்கு வரும் இந்த சுவாமிமார்களுக்கு திவ்ய தரிசனம் தந்து எடுத்த இப்பிறவி புண்ணியம் கொள்ள கண்டே